ஹலோ ஆல், வெல்கம் டு கோகூப்பன். ஆஸ் எ பிஸ்னஸாக நீங்கள் எப்படி கோகூப்பனில் ரிஜிஸ்டர் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு கோகூப்பன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பிஸ்னஸாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா லிஸ்ட் யுவர் ஆஃபர்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு லாகின் பேஜ் ஷோ ஆகும். இதில் நீங்கள் சைன் வித் கூகுள் கொடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பேஜ் டிஸ்பிளே ஆனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நேம் அண்ட் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் லோகோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். தென் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரியை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டைப் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க. நீங்கள் வெப்சைட் லிங்க் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த இதில் கொடுங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் லேண்ட்மார்க் பின்கோடை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். தென் டெலிவரி அவைலபிளாக இருந்தால் அதையும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் ஒர்க்கிங் டேஸ் அண்ட் ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம், தென் சீட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கா, எத்தனை சீட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் அகைன் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் இது மூணில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் ஆர் ஃபேசி லைசன்ஸ் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவர்வியூ, ஆஃபர்ஸ், பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆஃபர்ஸில் போய்ட்டு உங்களோட என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது உங்களோட டிஜிட்டல் கூப்பன் எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டமில் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்னன்னாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம், எவ்வளோ % ஆஃபர் என்னன்றது. தென் நீங்கள் கீவேர்டு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேட்டகரி என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரான்ச், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பிரான்ச்சோட நேம் வித் பிரான்ச் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சோட அட்ரஸ், தென் அதோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் அந்த பிரான்ச்சஸ்லேயும் ஆஃபர் போடுறீங்கன்னா அந்த பிரான்ச்சஸையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா தென் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்ட் ரூல்ஸ் பேஜ். இதில் நீங்கள் என்னெல்லாம் கிளிக் பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்கீங்களா, இல்லை பை ஒன் கெட் ஒன் ஆஃபரா, இல்லை ஃப்ரீ ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா என்னன்றதை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சாம்பிள் வீடியோ காமிக்கேன். ஸோ நீங்கள் இதில் என்ன சேல்ன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு தென் டிஸ்கவுண்ட் வேல்யூ, அவைலபிள் கூப்பன்ஸ் எவ்வளோ கொடுக்கீங்கன்றதை நீங்கள் உங்களோட அவைலபிள் பொறுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டேட், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், தென் டைமிங் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் விசிபிள் ஆகும். இதில் தான் நீங்கள் உங்களோட டிஜிட்டல் கூப்பனை அப்லோட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராம்ப்ட் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதை நீங்கள் ChatGPTயில் கொடுத்தாலே போதும், உங்களுக்கான போஸ்ட்டரை நீங்களே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். தென் இதில் நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணுன்ற ப்ராம்ப்டை கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிஜிட்டல் கூப்பனை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ இதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் ஆஃபர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஷெட்யூல் ஆயிரும். ஸோ இதை வந்து நாங்கள் வேலிடான ஆஃபராக என்னன்றதை பார்த்துட்டு உங்களோட ஆஃபர் வேலிட்னா வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபர் ஷெட்யூல் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பிரான்ச்சஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பிரான்ச்சஸ் கொடுத்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் இதில் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டாஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாஃப்ஸ் ஆட் பண்ணணும்னா ஈஸியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நேம் அண்ட் இமெயில் பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். க்ரியேட் ஸ்டாஃப் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். நெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ கூப்பன் செல் ஆகிருக்கு என்னன்றதை எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கூப்பன் வேலிடாக இல்லையான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாலே போதும். அவங்க கூப்பன் கிளைம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் பார்த்துக்கலாம். மேனுவல் என்ட்ரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் கூப்பனோட கோட் என்னவோ அதை என்ட்ரு பண்ணால் போதும். கூப்பன் இருக்கா இல்லையான்றதை ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, தென் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசிபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் எடிட் பண்ணணுனாலும் நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். தென் ஹெல்ப் அண்ட் கான்டாக்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு இதில் எதுவும் கொரி இருந்துச்சுன்னா உங்களோட கொரியை நீங்கள் என்ட்ரு பண்ணி இமெயில் எங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாஃப்ஸ் எப்படி லாகின் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டாஃப்ஸோட மெயிலை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்டாஃபோட பேஜ் இப்படி தான் இருக்கும். தென் ஈஸியாகவே நீங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய வரும்போது என்ட்ரு பண்ணி அவங்களோட கூப்பன் வேலிடாக இல்லையான்றதை அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சியும் மேனுவல் என்ட்ரி போட்டும் வேலிடாக இல்லையா அப்படின்றத ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணி இது உங்களுடைய ஆஃபர்ஸ் ஈஸியாக எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக போய் உங்களோட பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. க்ரோ மோர், செல் மோர் வித் கோ கூப்பன்.